இன்றைக்கி என்னோடய ஸ்வீட் தங்கச்சியோட பர்த்டே விலாகு. எப்பயும் பர்த்டேக்கெலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம். சத்தியமாக இந்த டெலிவரிக்கு அப்புறம் எங்களால் எங்களுக்கு எந்திரிச்சு நிற்கிறக்கே முடியல. சரி சிம்பிளாக ஏதேதோ பண்ண வேணாம், முட்டை மிட்டாய் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கேக் தானே யூஸ்வலாக பண்ணுவோம், வேணால் கப் கேக் ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். ஏன்னா இது இன்னும் தான் இன்னும் எங்களோட லிஸ்ட்டில் செய்யவே இல்லை. செஞ்சுட்டோம், நாட் பேட், ஓரளவுக்கு வந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா ஸ்பாஞ்சினஸ் கொஞ்சம் பத்தலை. பட் மற்றபடி எல்லாம் ஓகே, குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஹோம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான், அதனால சூப்பராக இருந்துச்சு. இப்போ வர ஃபோட்டோ தான் வந்து என் தங்கச்சியோட பர்த்டேக்கு நான் வச்ச ஸ்டேட்டஸு. ஆக்சுவலாக இது எங்கள் மாமாவோட வெட்டிங் அப்போ எடுத்தது. இது இருக்கும் லாங் எக்கும். வழக்கம் போல் சுட்டா செத்தா ரிப்பீட்டு பிரியாணி தான் செஞ்சாச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ரிப்பீட்டடாக இதே செய்கிறோண்டி. இன்னும் இந்த ஜூலை ஸ்டார்ட் ஆனாலும் எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக எல்லாத்துக்கும் பர்த்டே தான். நெக்ஸ்ட்டு ஷஃபி பர்த்டே, அப்புறம் அம்மா பர்த்டே, அப்புறம் பாப்பாங்க பர்த்டேன்னு வேறு ஏதாவது யோசிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் கிஃப்ட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து உண்டியல் கொடுத்தாரு. நான் பேகு, அப்புறம் ஷஃபி கிஃப்ட்டு. இதுதான் நான் செஞ்சேன், என்னோடய ஓன் மேனுஃபேக்சர் சூனிய பொம்மன்ட்டான்.